அமித்ஷா புள்ளி வைக்க டிடிவி தினகரன் அன்புமணி கோலம் போட பாஜக வியூகத்தால் அலரும் எடப்பாடி பழனிசாமி. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அலனடித்துக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் 5 முனை போட்டி உருவாகியுள்ளது. பிரதான கட்சிகளில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. இப்படியான பரபரப்புக்கு நடுவில் என்டிஏ கூட்டணிகள் மிகப்பெரிய அதிகார போட்டி சைலண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருவதாக இருந்த திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒரு பெரிய உள்கட்சி பூசல் நடப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதே சமயம் அமமுக டிடிவி தினகரன் மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இன்று டெல்லிக்கு விரைந்து அமித்ஷாவை சந்திக்க இருப்பது எடப்பாடிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை தடுப்பதை தன்னுடைய முதன்மையான அரசியல் வேலை என சொல்லிக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளார். ஆனால் கூட்டணியில் சேர்ந்தது முதலே எடப்பாடிக்கு மறைமுகமாக கொடிச்சலையும் கொடுத்து வருகிறார். தமிழகத்தின் இதுவரை திராவிட கட்சிகள் தான் தலைமையேற்று வந்த மரபை உடைக்கும் முயற்சியில் டிடிவி தினகரன் இறங்கியுள்ளதாகவே தெரிகிறது. நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை, நாங்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என பகிரங்கமாக அறிவித்து அதிமுக கூட்டணி தலைமை என்ற அந்தஸ்துக்கே விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை அமித்ஷாவிடம் விரைவாக விலக்கி அந்த தொகுதியில் வெற்றி கூட்டணிக்கு எவ்வளவு பலம் சேர்க்கும் என்பதை உணர்த்த டிடிவி தினகரன் திட்டமிட்டுள்ளார். அதே பாணியில் வட மாவட்டங்களில் பாமக வாக்கு வங்கியை முன்வைத்து அன்புமணி ராமதாசும் அமித்ஷாவை சந்தித்து வருகிறார். இவர்கள் இருவரும் டெல்லி மூலம் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை உறுதி செய்துவிட்டால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியால் மறுப்பு சொல்ல முடியாது என்பதே இவர்களது வியூகம். இந்த அசைன்மெண்ட் காரணமாகவே பியூஷ் கோயலின் தமிழக வருகை தள்ளி போடப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் இத்தகைய அரசியல் நிர்வாகங்களும் கூட்டணி கட்சிகளின் தன்னிச்சையான டெல்லி பயணமும் எடப்பாடியை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. பாஜகவின் அழுத்தத்தால் மட்டுமே டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க சம்மதித்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது கூட்டணி தலைமைக்கே சிக்கல் வந்திருப்பதை ஜீர்ணிக்க முடியவில்லை.